ஒருவேளை நீங்க தம்ப்நெயில்ல பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாண்ட்ரா அவர்கள் வெளியில போனா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு டிஆர்பிக்காக இந்த விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து போன வாரம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நீங்களே பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிரஜன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணி அவர் வந்து நல்லா பண்ணாரு. போன வாரம் நடந்த விஷயங்கள பார்க்கும்போது அவர் நல்லா பண்ணாருன்னு சொல்லிட்டு கிரெடிட்லாம் குடுத்திருப்பாங்க. சப்போஸ் இந்த வாரம் வந்து சாண்ட்ரா அவர்கள் வெளியில போம்போது ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள வச்சிருந்தாங்க அப்டின்னா, அவங்க குழந்தைங்களோட உள்ள வரும்போது, அது ஒரு சென்டிமென்ட்டா போயிட்டு, வேற மாரி போயிருக்கும். ஏன்னா வந்து, அவங்களோட குழந்தைங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூம்ல காட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் என்ன பொறுத்தவரைக்கும் இது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் அன்அஃபிஷியல் ஓட்லயும் பார்த்தீங்கன்னா, ஓட்டுகள் சுத்தமாவே இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட்டுக்கு இதுக்கு வந்து அஃபிஷியல் ஓட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்பேர் பண்ண முடியாது. இதுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. 100% நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 80-90% வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கவங்க வந்து வாரம், வாரம் வெளில போயிருக்காங்க. அதுலயும் அந்த கடைசியில பாட்டம்ல இருக்க 3 பேத்துல யாரு வேணா வெளியில போலாம்ன்னு சொல்லிட்டு வாரம், வாரம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அன்அஃபிஷியல் ஓட்ட வந்து நம்ம கண்டிப்பாவே பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கலாம் அப்டின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் அவர்களும், அதுக்கப்புறமேட்டு பார்வதி, திவ்யா, கமருதீன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்காங்க. அப்புறமேட்டு அமித் அவர்களுக்கு ஓரளவு ஓட்டுகள் நல்லாவே விழுகுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, 2, 3 நாளைக்கு முன்னாடி வியானாக்கா இருக்கட்டும், மத்த வந்து அரோரா இந்த மாரி ரம்யாக்கெல்லாம் வந்து ஓட்டுகள் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே இருந்துச்சு. இப்ப திடீர்னு பார்க்கும்போது ரம்யாக்கா இருக்கட்டும், வியானாக்கா இருக்கட்டும், திடீர்னு வந்து ஓட்டுகள் வந்து கிறுகிறுன்னு ஏறுது. ஒரு தடவ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னனால ஏறிருச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் வெளியில போணும் அப்டின்னா, ரம்யா தான் வெளியில போணும். இவ்வளோ வாரங்களா தான் தாக்கு புடிச்சதே பெரிய விஷயம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. இதுல வேற ஓட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நான் இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா ஓட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணும் பண்ண வேணாம். வெளியில வா சொல்லணும் அப்டின்னு தான் சொல்லுது. அவங்க திறமைய காட்டியிருக்கணும். உள்ள வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபைட் பண்ணியோ, ஏதாச்சும் என்டர்டெயின் பண்ணியோ நெறைய பண்ணியிருக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்ணவே இல்ல. நானும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்காங்க. போன வாரமே விஜய் சேதுபதி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வார்ன் பண்ணாங்க. வார்ன் பண்ணி நீங்க வந்து எட்ஜ்ல இருக்கீங்க, காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன்லாம் அப்படி இருந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து சும்மா தான் இருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் கடைசி இடத்துல தொத்திக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனி, பிரஜன், சாண்ட்ரா அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டிங் அடிப்படையில மேல போயிட்டு இருக்காங்க. வியானா அவர்கள் இருக்காங்க. அந்த 4 பொசிஷன வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா என்னைய பொறுத்தளவு நான் சொன்ன மாரி, வியானா இவங்களெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு ஏன்னா வியானாவ ஏன் சேவ் பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த 4த் சீசன் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது நம்ப ஷிவானி வந்து பாலாஜி முருகதாஸ் வந்து லவ் கண்டென்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அவங்க அம்மா விறுவிறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ள ஆச்சு. டிஆர்பி பேச்சே கிட்ட போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்ல வரேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, வியானா வந்து இப்ப எஃப்ஜே கூட பேசிட்டு இருக்கும்போது தலைய இப்டி திருவோட அப்ப வந்து, "ஏய் எங்க அம்மாலாம் பார்த்துட்டு இருப்பாங்கடா, வீட்ல பார்த்துட்டு இருப்பாங்கடா" அப்டின்னு சொல்லியிருப்பா. அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது, அவங்க எதுவும் வந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா ஃபேமிலி ரவுண்ட்ல சூப்பராவே இருக்கும். என்னைய பொறுத்தவரைக்கும் அவங்கள தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நான் சொல்ற மாரி சாண்ட்ரா இந்த வாரம் வெளியில அனுப்பிச்சாங்க அப்டின்னா, கண்டிப்பா பிரஜனோட இண்டிவிஜுவல் கேம வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா வந்து, இப்ப பெண்களுக்குள்ள நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 2 டீம் இருக்குன்னா, அந்த இன்னொரு டீமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு பாய்ஸ் கூட சேர்ந்து இவரு பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் சாண்ட்ரா அவங்க கூட பேசி, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்கிங் ரூம்ல போய் பேசலாம். வீட்டுக்குள்ள வந்து சீக்ரெட் பேசுறதுக்கான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நெறையவே இருக்கு. 24/7ல வந்து அது காமிக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதனால என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் சாண்ட்ரா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க மாரி பார்க்கப்படுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும்? உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.